நீங்கள் லியோ படத்தில் வரப்ப பெண் இனத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு வசனத்தை வைக்கிறார். அந்த காட்சிக்கு தேவைப்படுதுன்னு ஒரு வச்சார். மிகப்பெரிய கண்டன குரலை முன் வச்சும் சென்சார்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அவர் சொல்லுற அந்த சொல் பெண் இனத்தை கேவலப்படுத்துகிற ஒரு சொல். இங்க நம்ம ஈஸியா கடந்து போயிடும் அந்த சொல். ஆனா அந்த சொல் எவ்வளவு வலிமிக்கதுன்றது பெண்ணா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்ப என்ன தைரியத்துல இவர் மாதிரி ஆட்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒண்ணு. இதற்கு வந்து கஸ்தூரி அவர்களும் திரு குஷ்பு மேடம் அவர்களும் காயத்ரி ராம் அவர்களும் பெப்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்லுமணி அவர்களும் இயக்குனர் சேரன் மட்டும்தான் இன்றைக்கு வரையும் கடன குரல் எழுப்பியிருக்காங்க. நடிகர் சங்கம் இதை பார்த்து கொண்டு ஏன் வேடிக்கை பார்க்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து தன்னுடைய திமுக ஆட்சி ஏடிஎம்கே இங்கே ஆள்றப்ப திமுகவோட ஆதரவு பெற்ற நடிகர் எல்லாம் பிஜேபியை வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்தை கங்கணம் கட்டி கொண்டு கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஊசி எங்கே, மருந்து எங்கே? நான் வந்து உத்தரப்பிரதேச யோகிநாத் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பார்த்தா அவர் கன்னத்தில் ஸ்லாப் அறைவேன்னு சொன்ன சித்தார்த்தை நான் தேடிட்டு இருக்கேன், வலை போட்டு தேடிட்டு இருக்கேன்.